மார்னிங் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டடி, வாட் இஸ் ஸ்டடி அண்ட் வாட் இஸ் லேர்னிங். ஸோ படிக்கிறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான். என்னுடைய ஆசிரியர் எனக்கு சொன்னது வந்து டோன்ட் ஸ்டடி ஜஸ்ட் லேர்ன் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்காரு. தட் மீன்ஸ் நம்ம படிக்கிறது கட்டாயமாக மறந்துடும். கட்டாயம் இல்லாட்டாலும் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் மறந்துடும். அண்ட் லேர்னிங் கற்றுக்கிட்டது வந்து உங்களால் உங்கள் மூளை அழிகிற வரைக்கும் அழியவே அழியாது. ஸோ ஸ்டடிக்கும் லேர்னிங்க்கும் இருக்கிற வித்தியாசத்தை நான் பார்ப்பேன். அதை நான் வந்து ஒரு சின்ன கேள்வி மூலியமாக உங்களுக்கு சொல்லுறேன். இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டது அதை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்து உங்களுக்கு அந்த ஆன்சர் கொடுக்கும். பல லட்சக்கணக்கான பேர் வேலைக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் எப்படி யோசிச்சா அந்த வேலையை நீங்கள் அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். அதுக்குண்டான கேள்வி, நேமுக பார்த்தோம்னா இது ஒரு கேள்வி. இந்த கேள்வியில் நீங்கள் லாஜிக்காக யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு பதில் இருக்காது. கேள்வி நான் திரும்ப சொல்லிக்கிறேன். ஐ கம் ஒன்ஸ் இன் அ டே, ட்வைஸ் இன் அ வீக், த்ரைஸ் இன் அ மினிட், ஹூ ஆம் ஐ? இந்த முதலே உங்களுக்கு உண்டான க்ளூவை கொடுத்துறேன். இதில் கட்டாயமாக லாஜிக் கிடையாது. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு 2 தடவை, நிமிடத்திற்கு 3 தடவை அப்படிங்கிறப்ப அந்த எந்த வித லாஜிக் இல்லை. ஆனால் இதுக்கும் பதில் இருக்கு. இந்த கேள்வியை 360 டிகிரி கோணத்துலேயும் நீங்கள் பார்க்கும் பொழுது இதுக்கு உண்டான பதில் இந்த கேள்விக்குள்ளேயே உங்களுக்கு இருக்கு. ஐ கிவ் யூ 30 செகண்ட்ஸ், 30 செகண்ட் உங்களுக்கு நேரம் தரேன். அந்த 30 செகண்ட்குள்ளே அதை கண்டுபிடிக்க முடியுதான் பாருங்க. ஓகே, ஹோப் ஒரு சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேள்வியில் உங்களுக்கு கேட்கப்பட்டது ஒன்ஸ் இன் அ டே, ட்வைஸ் இன் அ வீக், த்ரைஸ் இன் அ மினிட் தான் கேட்டிருக்கு. ஸோ நோ லாஜிக். ஸோ அப்போ அந்த கொஸ்டினில் என்ன இருக்குது? டே, வீக், மினிட். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு என்ன பதில் கிடைச்சிடும். அந்த பதில் எஸ், வவல்ஸ். இந்த கேள்வியில் இந்த டேங்கிற வார்த்தையில் ஒரு வவல் லெட்டர், வீக்குங்கிற வார்த்தையில் 2 வவல் லெட்டர்ஸ், மினிட்டுங்கிற வார்த்தையில் 3 வவல்ஸ் கிடைச்சிருக்கு. இதுதான் ஆன்சர். ஆன்சர் இஸ் வவல்ஸ். பை திஸ் கொஸ்டின் நான் உங்கள்கிட்ட சொல்கிறது, நீங்கள் படிக்கும்போதும் சரி, படித்து முடிச்சதுக்கப்புறம் சரி, வேலைக்கு முயற்சி பண்ணும்போதும் சரி, ஒரு ப்ராப்ளத்தை அணுகிறீங்கன்னா அதை ஒரே கண்ணோட்டத்தோடு பார்க்காம பல கண்ணோட்டத்தோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான சொல்யூஷன் ரொம்ப சுலபமாக கிடைச்சிடும். ரொம்ப சுலபமாக உங்களுடைய எய்மை நீங்கள் அடைஞ்சிடணும். தேங்க்யூ.